நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை மனு ஒன்று அளித்துள்ளார். அது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். வணக்கம் சலீம். முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர். அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது நிதி ஆயோக் அப்படிங்கிற கூட்டமானது ஏற்கனவே திட்ட கமிஷன் அப்படின்னு சொல்லி இருந்தது இல்லையா? 5 வருடத்திற்கு இந்தியா எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்ட கமிஷன் கூடி முடிவெடுப்பாங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கும் இந்தந்த வளர்ச்சி பாதைகளில் நாம நாட்டை கொண்டு போனோம், உங்களுடைய மாநிலத்துல நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னால் சொல்லி வந்தார்கள். ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற பிறகு திட்ட கமிஷன் என்பதை நிதி ஆயோக் என மாற்றி அமைத்தார். நிதி ஆயோக் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மத்திய அரசு என்ன ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இதற்கு முன்னால் மத்திய அரசு முடிவெடுப்பார்கள், மாநில அரசு இதெல்லாம் செய்ய வேண்டும் என மாநில அரசுக்கு உத்தரவிடுவார்கள். ஆனால் நிதி ஆயோக் என்பது முதலில் மாநில அரசின் முதலமைச்சர்களை வரவழைத்து அவங்க கிட்ட என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செஞ்சா உங்களுடைய மாநிலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களிடமிருந்து தகவல்களை வாங்கி மத்திய அரசிடம் இருக்கும் தகவல்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு இந்தியாவுடைய கொள்கையை அமைத்துக் கொள்ளுதல், இந்தியா எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநில அரசுகளுக்கு உத்தரவிடாமல் அவர்களையும் இதில் பங்குதாரர்களாக ஆக்க வேண்டும் என்பதே நிதி ஆயோக்கின் நோக்கம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இது 3வது கூட்டம். ஏற்கனவே நிதி ஆயோக்கின் 2 கூட்டங்கள் 2015ஆம் ஆண்டே நடைபெற்று விட்டது. போன வருடம் எந்த கூட்டமும் நடக்கவில்லை. இந்த வருடம் கூட்டம் நடக்கிறது. தமிழக முதலமைச்சர் இதில் கலந்து கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி முதலில் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினார். அதற்கு பிறகு மத்திய அமைச்சர்களும் இதில் பேசினார்கள். முக்கியமான அம்சங்கள் என்னென்ன பேசப்பட்டது அப்படின்னா, விவசாயிகளின் சம்பளத்தை இரட்டிப்பாக்க, அடுத்த 5 வருடங்கள்ல இரட்டிப்பாக்க மாநிலங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், மத்திய அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, அடுத்த 5 வருஷத்துல விவசாயிகளுடைய ஊதியம் இரட்டிப்பாக்க வேண்டும், இதற்கு மாநில அரசு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் ரொம்ப தெளிவாக விளக்கி கூறினார்கள். மாநில முதலமைச்சர்களின் கருத்தையும் கேட்டுக்கொண்டார்கள். இது ஒரு பக்கம் இருக்கையில ஜிஎஸ்டி இப்பொழுது ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரப்போகிறது. அதனால் முதல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார், ஜிஎஸ்டிக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு. அதன் பிறகு முதலமைச்சர்களுக்கும் பேச நேரம் ஒதுக்கப்பட்டது. நம்ம தமிழக முதலமைச்சர் என்னென்ன முக்கிய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்றால், அதாவது மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசிற்கு எவ்வளவு நிதி வேண்டும் அப்படின்னு சொல்லி, எந்தெந்த ஸ்கீம்ல எவ்வளவு நிதி வேணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக பட்டியலிட்டிருக்கிறார். இதை நாம ஏற்கனவே இங்க தமிழக அரசு சார்பா இருக்கும் அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மொத்தத்துல மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழக அரசிற்கு வர வேண்டிய நிதியானது 17,000 கோடி ரூபாய். அந்த நிதியைத்தான் தமிழக முதலமைச்சர் பிரதமரை நேரில் சந்திக்கும் போது வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதலமைச்சர்கள் அங்கே பிரதமரை தனித்தனியாகவும் சந்தித்து வருகிறார்கள். அதிக நேரம் அல்ல, 2 நிமிடமோ அல்லது 5 நிமிடமோ தான் பிரதமரை தனியாக சந்திக்க நேரம் கிடைக்கும். அப்படி தமிழக முதலமைச்சரும் பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கிறார். மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழக அரசுக்கு இவ்வளவு நிதி வர வேண்டும், அதை நீங்கள் தான் அந்த நிதி தமிழக அரசுக்கு கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாகவும், விவசாயிகளின் பிரச்சனை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடத்தில் தமிழக முதலமைச்சர் பேசியதாகவும் அரசு வட்டாரங்கள் நமக்கு தகவல் அளித்துள்ளார்கள். தமிழகம் சார்பா தமிழக முதலமைச்சர் பேசுகையில், அதாவது எல்லா முதலமைச்சர்களுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டது, அதே போல தமிழக முதலமைச்சர் பேசுகையில் ஜிஎஸ்டி மசோதா விரைவில் தமிழக சட்டசபையில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளில் மத்திய அரசின் திட்டத்தை தமிழகத்தில் எவ்வாறு அமல்படுத்தி இருக்கிறார், மேலும் தமிழக அரசுக்கு மத்திய அரசிடமிருந்து என்னென்ன உதவிகள் வேண்டும் இதையும் பட்டியலிட்டிருக்கிறார். கூட்டம் சுமார் 5:15 மணி வரை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நமக்கு மத்திய அரசுல இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க.